அவ்வளவு பேரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதித்து விட்டு மௌத்தாயிட்டார். நாங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒன்றும் சாதிக்க இல்லை. இன்னைக்கு உலகத்திலேயே நடிக்கிறாங்க. ஏன் நடிப்பு? அங்கிட்டு தலையை காட்டுற, இங்கிட்டு வாழ காடே. நடிக்கிறவன் யாரும் ஆண்கள் அல்ல, ஆண்மை இல்லை அவனிடத்தில், அதனாலதான் நடிக்கிறான். ஆம்பளை யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஆம்புலண்டா மீச வளர்த்தவங்கள ஆம்புல. ஆம்புலண்டா யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் உலகத்தில் யாரை போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு மாடலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஒரு மனிதன், ஒரு பெண், ஒரு ஆண் இந்த பூமியில் யாரை போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறான், வழிகாட்டி இருக்கின்றார். நீங்கள் இந்த பூமியில் யாரை போன்று வாழ வேண்டும்? அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஆமினு கமா ஆமனன் நாஸ், ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்களை போன்று இந்த உலகத்தில் வாழுங்கள். நம்பிக்கையில், இபாதத்தில், குணத்தில், வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், அஹ்லாக்கில், அனைத்திலும் சஹாபாக்களை போன்று இந்த பூமியில் வாழுங்கள். ஏனென்றால் சகோதரர்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் யார்? சஹாபாக்கள் என்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒட்டி இருந்தவர்கள். சஹாபி என்பதனுடைய அரபு கருத்து என்னவென்றால், ஈமானோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்த ஒவ்வொருவருக்கும் அரபியில் சொல்லுவது சஹாபி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கும் பொழுது அவர் முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டும். அபூ ஜஹலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தார், அதற்காக அவன் சஹாபி அல்ல. அப்துல்லா பின் உபை இப்னு சலூலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தார், அதற்காக அவன் சஹாபி அல்ல, அவன் முனாஃபிக். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஈமானோடு பார்த்திருந்தால் அவருக்கு பெயர் சஹாபி. ஆண்களாக இருந்தால் சஹாபி, பெண்களாக இருந்தால் சஹாபியா. அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனிலே உபதேசம் செய்கிறான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். நீங்க உலகத்தில் ஈமான் கொள்ள வேண்டுமாக இருந்தா சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளும். ஏன் இப்படி அல்லாஹ் இந்த சமூகத்தை பத்தி சொல்லணும், சஹாபாக்களை பத்தி? சகோதரர்களே, குர்ஆனிலே ஆண்கள் யார், ஆண்கள் யார் என்பதை பற்றி வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி தான் ஆண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆண்கள் என்பது எங்களுடைய வரைவிலக்கண ஆண்கள் வேறு. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு அரபியில் ரிஜால். ரிஜால் என்றால் அரபியில் ஆண்கள். இந்த ரிஜால்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாஹ் يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار
ஆம்புல யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஆம்புலண்டா மீச வளர்த்தவங்கள ஆம்புல. ஆம்புலண்டா யார்? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். அவர்களுடைய வியாபாரம் வேலை இதொன்றும் அல்லாஹ்ட விக்ர விட்டும் மறக்கடிக்காது. நேரத்துக்கு தொழுகிறோம் தான் ஆம்புல. நேரத்துக்கு என்ன வேலை இருக்குது, என்ன தொழில் இருக்குது, ஆனா தொழுகையில பேணுதலாக இருக்கிறாரா, இவர் ஆம்புல. ரிஜால் அல்லாஹ் சொல்றார், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ். என்றா தொழுகிறதுக்கு ஒரு தைரியம் தேவை. தொழுகிறதுக்கு என்ன தேவை? சோம்பேறி தொழ மாட்டார். மூன்றாவது வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத். ஜகாத் கொடுக்க தைரியம் தேவை. கோழைகள் ஜகாத் கொடுக்க மாட்டாங்க. பயந்தவங்க ஜகாத் கொடுக்க மாட்டாங்க. என்ற சொத்து அழிஞ்சிருமே. அவங்களுக்கு ஒரே ஒரு பயம். அல்லாஹ் சொல்றான் ஆண்களுக்கு, யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். உள்ளங்களும் பார்வைகளும் நடுநடுங்கக்கூடிய அந்த கியாமத்தை மட்டும்தான் பயப்படுவார்கள். மனிதனுக்கு பயப்படுறவனுக்கு பேர் ஆண்கள் அல்ல. மனிதனுக்கு பயப்படுறது, உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு பயப்படுறது, இதற்கு பேர் ஆண் அல்ல. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ், ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. இன்னைக்கு உலகத்திலேயே நடிக்கிறாங்க. ஏன் நடிப்பு? அங்கிட்டு தலையை காட்டுற, இங்கிட்டு வாழை காடே. நடிக்கிறவன் யாரும் ஆண்கள் அல்ல. ஆண்மை இல்லை அவனிடத்தில். அதனாலதான் நடிக்கிறான். எல்லா பக்கமும் நடிக்கணும். எல்லோருடையும் நடிச்சாத்தான் உலகத்தில் வாழலாம். பொய் அது. அது பொய். அங்கு ஒரு முகம், இங்கு ஒரு முகம், இது பொய். அல்லாஹ் சொல்றான் ஆண்கள் யார் தெரியுமா? ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. ஆண்கள் யாரண்டா அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தில் உண்மையானவர்கள். அல்லாஹ்வோட என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம்? யா அல்லாஹ் உனக்கு வழிபடுவேன், அவ்வளவுதான். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பா. அதற்காக உயிரை கூட தியாகம் செய்வார். வமின்ஹும் மன் யன்தபிர். இன்னும் சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எப்படா அந்த உயிரை கொடுக்கிறது அல்லாஹ்க்கு. வமா பத்தலு தப்தீலா. எந்த விதமான மாற்றம் அவர்களுடைய உள்ளத்தில் காண மாட்டேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க யாரை போல வாழணும்? அவரை போலையா? அந்த நடிகனை போலையா? அந்த பணக்காரரை போலையா? அந்த அரசியல்வாதியை போலையா? அந்த பொடியனை போலையா? யாரை போல வாழணும்? எல்லா நீயத்தை மாத்துங்க. நான் வாழ போறது சஹாபாக்களை போல. ஏனென்றா நோக்கம் ஒன்று இல்லைண்டா வாழ இயலாது. 40 வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க, 30 வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க, 20 வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு வயதிலையும் சஹாபாக்கள் இருந்தார். அவ்வளவு பேரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதித்து விட்டு மௌத்தாயிட்டார். நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்னும் சாதிக்க இல்லை. வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் என்ன, தொழிலொன்று கிடைச்சிட்டு சாதிச்சிட்டோம், பணம் கையில வந்துட்டு சாதிச்சிட்டோம், நல்ல கல்யாணம் அமைஞ்சிட்டு சாதிச்சிட்டோம். இவைகள் சாதனை அல்ல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய செல்வத்தையும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய செல்வத்தையும் கணக்கெடுத்தா அவங்க செல்வத்தை கணக்கு எடுக்கல. செல்வந்தர்கள் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல சஹாபாக்கள் 2 கூட்டம் தான். ஒன்று முஹாஜிர், அடுத்து அன்சார். 2 கூட்டம் இருப்பாங்க. முஹாஜிர்ண்டா யாரு? மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தவங்க. அன்சார்ண்டா யாரு? மதீனால இருந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இவங்களை நபி அவங்க நல்லா பண்படுத்தி எடுத்துட்டாங்க. நபி அவங்க ஒரு கோடு கீர்னா அங்கிட்டு போக மாட்டாங்க, அப்படி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரீங்களை மதீனாவில் இருந்தவர்களோட ஜோடி போட்டாங்க, 2 பேரா.
இதில் ஒரு ஜோடி போட்டாங்க. யார தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களையும் ஹஸரத் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும். ஸஅத் இப்னு ரபீ. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாரு? மக்கால இருந்து வந்தவர். ஸஅத் இப்னு ரபீ யாரு? மதீனால இருந்தவர். ரெண்டு பேரும் ஜோடி போட்டாச்சு. ரெண்டு பேரும் தான் கூட்டாளிமார். இப்ப ஸஅத் இப்னு ரபீ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க. ஜவாங்க, நீங்க இப்பதான் மக்கால இருந்து வந்திருக்கிறீங்க. என்னுடைய சொத்துல அறவாசிய உங்களுக்கு நான் எழுதித்தார். என்ன டாலர் இல்ல, $1000 $100 உண்டியல்ல போடுற கதை இல்லை. இது என்ற சொத்துல அறவாசிய உங்களுக்கு எழுதித்தாரே. சரி, இதுண்டா ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது சொன்னாங்க ஸஅத் இப்னு ரபீ, எனக்கு 2 மனைவி இருக்கிறார். ஒருவளை நான் விட்டுத்தாரேன், அப்ப தலாக்குடைய சட்டம் எல்லாம் இல்லை, நீங்க ஒருவளை முடிச்சுக்கொள்ளும். கண்ணியமிக்க சகோதரர்களே, கொஞ்சம் இந்த உள்ளத்தை பாருங்க. இது என்ன உள்ளம்? இது இப்படிப்பட்டவங்களை வாழ்க்கையில கண்டிருக்கீங்களா? காண மாட்டீங்க. அதான் அல்லாஹ் சொல்றார், சஹாபாக்களை போல வாழுங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸஅத் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, துல்லூனி அல ஸூக், எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டினார். மார்க்கெட்டை காட்டி கொடுத்தாங்க. பனு கைனுகாவுடைய மார்க்கெட். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கெட்ல போய் வியாபாரம் பண்றாங்க. தயிர் வியாபாரம் பண்ணி ஒரு காலம் வருது, ஒரு பெண் அவங்களுக்கு கல்யாணம் முடிக்க ரெடி ஆயிட்டாங்க. கல்யாணம் முடிச்சிட்டு வராங்க, யா ரசூலல்லாஹ் நிக்கா செஞ்சிட்டேன். அல்லாஹ் மதீனாவுடைய பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான். பெரும் செல்வந்தனாக ஆக்கினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் சொல்றாங்க, மதீனாவுல தூசி கிளம்பு. என்னன்னு தேடினா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வியாபார சாமான் வரு. சகோதரர்களே, உள்ளத்தை பாத்தீங்களா? ஸஅத் இப்னு ரபீயுடைய உள்ளம். இதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான், இவங்க சிறந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் மிக குறைவு சகோதரர்களே. இதுதான் சஹாபாக்கள். இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹ் லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க மக்கள். ஒன்றையும் எடுத்துட்டு போகலையா அவங்க? அப்ப சொத்தாசை இல்ல அவங்களோட உள்ளத்துல, பண ஆசை இல்ல. للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا. அவங்களோட எல்லா ஆசையும் யா அல்லாஹ் உன்னை பொருத்தம் கிடைக்கும், அவ்வளவு. يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسولا. அல்லாஹ் ரசூலுக்கு உதவி செய்வாங்க. அல்லாஹ் சொல்றார், உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையானவர்கள். அதனால சகோதரர்களே, உள்ளத்துல நீயத்தை வைங்க. நான் என் வாழ்க்கையில எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் மாறணுமாக இருந்தா நான் ஒரு சஹாபிய போல மாறும். வேற யாரும் எனக்கு இல்லை, மொடல் இல்லை எனக்கு. ஏண்டா தற்காலத்துல வாழ்றவங்க எப்ப ஃபித்னாவுல மாட்டுவாங்கன்னு சொல்ல தெரியாது. அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. இவங்க சொல்றாங்க, மன்கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத். நீங்க யாரையாவது பின்பற்றுவதாக இருந்தா, இப்ப நீங்க வாழ்க்கையில ஒரு ஆளை பின்பற்றோம். நீங்க ஒருத்தர் ஷேட் போறார், ஒரு ஆள் அவரை மாதிரி, முடிவெற்றார் இவரை மாதிரி, மனைவி எடுத்திருக்கிறாரு அவளை மாதிரி, குடும்பம் நடத்துறாரு இந்த குடும்பத்தை போல இருக்கும். ஒவ்வொரு ஐடியா இருக்கும் ஒவ்வொருத்தர், சும்மா இல்ல. ஒவ்வொருத்தர்கிட்ட பேசினா தான் விளங்கும், நீங்க யார போலப்பா ஷேட் போடுறீங்க, அவரை போல. உங்களோட மீச, உங்களோட முடி, உங்களோட தாடி, உங்களோட கண்ணாடி, இதெல்லாம் ஒவ்வொருத்தரை முன்னுக்கு வச்சுதான் வாழ்றாங்க. இதை கொஞ்சம் மாத்தி சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க இதுல